எந்த சிங்கள வேட்பாளர் வந்தாலும் வடக்கு கிழக்கின் நிலங்கள் கையேற்கப்படுவதுடன் அவற்றின் தொடர்ச்சி துண்டிக்கப்படுவதும் அங்கு சிங்கள குடியேற்றங்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படுவதும் பௌத்த கோவில்கள் கட்டப்படுவதும் ஓயாமல் நடக்கப் போகின்றன. எமது இளைஞர்கள் படித்தவர்களும் பாமரர்களும் நாளாந்தம் வெளிநாடுகளுக்கு செல்ல ஆயத்தமாகி வருகின்றார்கள். எமது சனத்தொகை இதனால் குறையப் போகின்றது. ஆகவே சிங்கள வேட்பாளர் ஒருவருக்கு மக்கள் வாக்களிப்பது இவ்வாறான தமிழர் எதிர்ப்பு செயல்களை முடக்கிவிடப் போகின்றது என்பதில் சந்தேகம் இல்லை. இதனால் தான் நாங்கள் இதுவரை காலமும் சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களித்து வந்த நாங்கள் இவ்வாறான ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்வைக்க வேண்டும் என்ற கருத்துக்கு முடிவுக்கு வந்தோம். எமது தமிழ் வேட்பாளருக்கு உங்கள் மேன்மையான வாக்குகளை அளியுங்கள் என்று கேட்கின்றோம். அவரால் இவ்வாறான காணி ஆக்கிரமிப்புகளை நிறுத்த முடியுமா என்று கேட்பீர்கள். முடியும் என்பது எனது பதில். எமது மக்கள் ஒன்றிணைந்து தமது தனித்துவத்தை காட்டும் வண்ணம் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்தால், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வாக்களித்தால் 6 லட்சத்துக்கு மேல் எமது மக்களின் வாக்குகள் பதியப்பட்டால் நாம் உலக அரங்கிலே எமது தனித்துவத்தையும் எமக்கு நேர்ந்த கதியையும் தற்போது எமக்கு எதிராக நடக்கும் நடவடிக்கைகளையும் கோடிட்டு காட்ட முடியும், சொல்ல முடியும். எமது பொது வேட்பாளரும் அவருடன் சேர்ந்தவர்களும் உலக நாடுகளிலே மற்றும் ஐக்கிய நாடுகளிலே தற்போதைய அவலங்கள் பற்றியும் தொடர்ந்து வந்த சிங்கள அரசாங்கங்கள் எமக்கு செய்து வரும் அநியாயங்கள் பற்றியும் கூற முடியும். நான் 2018 புதிய கட்சியை தொடங்கிய பின்னர் பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கவில்லை. காரணம், 2020 எனக்கு 81 வயது ஆகியிருந்தது. எனினும் உலக நாடுகளில் உள்ள அரசு அலுவலர்களிடம் இணைய தொடர்புகள் மூலம் நமது நிலை பற்றி கூறி மக்களுக்கான சேவைகளை செய்து கொண்டு போக முடியும் என்று நான் நினைத்திருந்தேன். நினைத்திருந்தேன். அப்பொழுது எனது நண்பர்கள் ஒன்றை கூறினார்கள். நீங்கள் நீதியரசராக இருந்திருக்கலாம், முதலமைச்சராக இருந்திருக்கலாம், ஆனால் வெளிநாட்டு அரசு அதிகாரிகளுடன் பேசும்போது இப்பொழுது நீங்கள் யார் என்று தான் அவர்கள் கேட்பார்கள். தற்போது தம்பி இதற்கு முன்னர் இதை பற்றி குறிப்பிட்டார். நீங்கள் யார் என்று அவர்கள் கேட்பார்கள். நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்று கூறும்போது மக்களின் பிரதிநிதி நீங்கள் என்ற ரீதியில் உங்கள் கூட்டுக்கு வலு இருக்கும் என்றார்கள். ஆகவே தான் நானும் தேர்தலில் போட்டியிட்டேன். இதேபோல்தான் திரு அரியநேத்திரன் அவர்களுக்கு எமது மக்கள் வெகுவாக வாக்களித்தால் அந்த வாக்குகளுக்கு ஒரு மதிப்புண்டு, மாண்புண்டு. அதை வைத்து அவரை தமிழ் மக்களினோடு அடையாளமாக காட்டி எமக்கு நடந்து வரும் அநியாயங்கள் பற்றி நாடுகளுக்கு கூறி இலங்கை அரசாங்கம் எமக்கு தொடர்ந்து இன்னல்களை விளைவிப்பதை தடுக்கலாம். அவர் கூறும்போது இத்தனை லட்சம் மக்களினுடைய வாக்குகளை பெற்று ஒருவர் இவர் என்று அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கும். தற்போது வெளிநாடுகள் எமது அரசாங்கத்திற்கு எதிராக பல குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வருகின்றன. ஐக்கிய நாடுகளின் அறிக்கைகள் இலங்கையை சரிவர எடை போடுவதாகவே அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தமிழ் மக்கள் ஒருமித்து தமது ஒற்றுமையை, தேசியத்தை, ஒருங்கிணைந்த குறிக்கோள்களை இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெளிப்படுத்தியுள்ளார்கள் என்ற செய்தி எமது அரசாங்கத்தை விழித்தெழச் செய்யும். அதனால்தான் எமது பொது வேட்பாளருக்கு நீங்கள் உங்கள் வாக்கினை அளிக்க வேண்டும் என்று தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். எமது ஒற்றுமை ஒன்றே எம்மை ரட்சிக்கும். எமது ஒற்றுமையை சிதைக்கும் வகையில் படித்த முட்டாள்கள் சிலர் நடந்து வருகின்றார்கள், செயற்பட்டு வருகின்றார்கள். சிலர் சிங்கள வேட்பாளர்களுடன் கைகோர்க்க வேண்டும் என்கின்றார்கள். மற்றும் சிலர் தேர்தலை பகிஷ்கரிக்க கோருகின்றார்கள். சிங்கள வேட்பாளர்களுடன் கைகோர்ப்பது குறித்த அரசியல்வாதிகளுக்கு அமைச்சர் பதவிகளை வழங்க இடமளிக்கலாம். அதனால் தமிழ் பேசும் மக்களுக்கு என்ன லாபம்? நல்லாட்சி அரசாங்கத்தை ஆதரித்து இந்த தீர்வு வருகின்றது, அந்த தீர்வு வருகின்றது என்று திரு சம்பந்தன் அவர்கள் நம்பிக்கையுடன் கூறி வந்தார். ஆனால் தீர்வு வந்ததா? அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் உத்தியோகபூர்வ வாசஸ்தலமும் கிடைத்தன. தமிழ் மக்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை.
எனவே பெரும்பான்மையின வேட்பாளர்களை ஆதரிப்பது தமிழ் பேசும் அரசியல்வாதிகளுக்கு தனிப்பட்ட நன்மைகளை தரும், ஆனால் தமிழ் மக்களுக்கு எதுவும் கிடைக்காது. பகிஷ்கரிப்பவர்கள் ஏன் நாம் பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற கேள்வியை தம்மை தாமே கேட்க வேண்டும் என்று கூறி வைக்கின்றேன். புலிகள் முன்னர் பகிஷ்கரித்தார்கள், ஆகவே நாமும் பகிஷ்கரிக்க வேண்டும் என்று கூறுபவர்கள் அன்றைய சூழலையும் இன்றைய சூழலையும் அன்றைய காலகட்டத்தையும் இன்றைய காலகட்டத்தையும் மறந்து பேசுகின்றார்கள். அன்று புலிகளுக்கு பலம் இருந்தது. அன்று மலையக மக்களுக்கு அவர்களின் அரசியல் போராட்டங்களின் போது தொழிற்சங்க பலம் இருந்தது. இன்று இவர்களுக்கு என்ன பலம் இருக்கின்றது? இவர்கள் பகிஷ்கரித்தால் அது யாருக்கு நன்மை? எவருக்கும் இல்லை. யாருக்கு பாதிப்பு? எவருக்கும் பாதிப்பில்லை. சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று தொடங்கிய இந்த பகிஷ்கரிப்பாளர்கள் இப்பொழுது தமிழ் வேட்பாளரையும் பகிஷ்கரியுங்கள் என்று கூறுகின்றார்கள். ஏனென்றால் திரு அரியநேத்திரன் அவர்கள் சிங்கள வேட்பாளர்களுடன் கூட்டு சேர்ந்துள்ளார் என்ற அப்பட்டமான பொய்யை அவிழ்த்து விட்டுள்ளார்கள். அவர்கள் விழுந்து மீசையில் மண்புறையில் என்ற முறையில் எப்படியாவது பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கின்றார். தமிழ் வேட்பாளர் வந்திருக்கின்றார், பிற எண்ணத்துக்கு பகிஷ்கரிக்கிறீர்கள், தமிழ் வேட்பாளருக்கு உங்களுடைய வாக்களை அளிக்கலாமே என்று கேட்டால் இல்லை நாங்கள் முந்தி பகிஷ்கரிக்க வேண்டும் என்று சொன்னாங்க, அதிலிருந்து மாறினால் பிறகு நாங்கள் விழுந்தவர்களாகி விடுவோம் என்று பயப்படுகின்றார்கள். திரு அரியநேத்திரன் அவர்கள் தனது கட்சியுடன் முரண்பட்டு பொது வேட்பாளராக நிற்கின்றார். அவர் தமது வருங்கால அரசியல் வாழ்க்கையை தியாகம் செய்தே பொது வேட்பாளராக நிற்கின்றார். இந்த தேர்தலில் அவருக்கு தனிப்பட்ட ரீதியில் எந்த நன்மையும் கிடையாது. அவர் தேர்தலில் வெல்லப்போவதும் இல்லை. அப்பேற்பட்ட ஒருவரை இழிவாக பேசி சிங்கள வேட்பாளர்களுடன் கூட்டு என்று கூறி இந்த பகிஷ்கரிப்பாளர்கள் தங்களை தமிழ் மக்கள் மனதில் தாழ்த்தியே வருகின்றார்கள். அவர்களுக்கு பாடம் கற்பிக்கும் விதமாக நீங்கள் ஒவ்வொருவரும் இம்மாதம் 21ஆம் தேதி அன்று காலையிலேயே நேரத்துடன் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று சங்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு எனது பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. உங்களுக்கு தெரியும், நாங்கள் புலம்பெயர் தேசத்து வளங்கள் வெறுமனே அரசியல் விடயங்களுக்கு மாத்திரமல்லாமல் இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.